Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்பாக தற்போது திமுக எம்பிக்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? குறிப்பா என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருது? தொகுதி மறுவரையறை விவகாரத்துல தமிழ்நாடு சந்திக்க உள்ள பாதிப்புகள் குறித்து விவாதிப்பதற்காக திமுக எம்பிக்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தி வருகிறார். திமுகவின் மக்களவை, மாநிலங்களவை எம்பிக்கள், மாநில நிர்வாகிகள், முக்கியமான நிர்வாகிகள் இந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்றிருக்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது என்று கேட்டோமானால், நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் நாளை தினம் கூடுகிறது. இந்த சிறப்பு கூட்டத்தொடர்ல தொகுதி மறுவரையறை மசோதா, மகளிர் இடஒதுக்கீடு உள்ளிட்ட மசோதாக்களை மத்திய அரசு நிறைவேற்ற முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு திமுக ஆரம்பத்திலிருந்தே கடுமையான எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு வராங்க. தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும் என்பது திமுக சொல்லக்கூடிய தொடர் குற்றச்சாட்டாக இருக்கிறது. நேற்றைக்கு கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் தொகுதி மறுவரையறை விவகாரத்துல தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் இந்தியாவே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம், பழைய திமுகவை இந்தியா பார்க்க வேண்டி இருக்கும் என்று சொல்லியிருந்தார். முதலமைச்சரான எனது தலைமையில் போராட்டம் நடக்கும் என்றெல்லாம் முதலமைச்சர் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தார். இந்த நிலையில நாளைய தினம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில டெல்லியில திமுக எம்பிக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், தொகுதி மறுவரையறை விவகாரத்தை மத்திய அரசு கொண்டு வரும்போது எதிர்ப்புகளை எப்படி பதிவு செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆலோசிப்பதற்காகத்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில திமுக எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டம் முடிந்ததற்கு பிறகு சில தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருக்கிறது. மத்திய அரசை கண்டித்தும் தொகுதி மறுவரையறை விவகாரத்தை திமுக அடுத்த கட்டமாக எப்படி எதிர்கொள்ள போகிறது என்பது குறித்தும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தொகுதி மறுவரையறை தொடர்பாக திமுக எம்பிக்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்தோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.